இந்த வீடியோவில் நீங்கள் எப்படி ஜிபிஎஸ் விடிஎஸ் ப்ரோ ஆப்பை யூஸ் பண்ணுறதுன்றதை பற்றி பார்க்கலாம். லாகின் பண்ணுறதுக்கு யூசர் நேம் பாஸ்வேர்டு போட்ட உடனேவே உங்களுக்கு உள்ள லாகின் ஆகிடும். உங்களுக்கு ஓப்பன் பண்ணதும் டேஷ்போர்டு இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ டேஷ்போர்டில் மேலே பார்த்தீங்கன்னா ஆல் அப்படின்ற ஆப்ஷனுக்கு மேலே ஒரு நம்பர் இருக்குது பார்த்தீங்களா, அது நீங்கள் வந்து மொத்தமாக எத்தனை வண்டி போட்டிருக்கீங்கன்றது மேலே காட்டும். இப்போ நீங்கள் எக்ஸாம்பிளுக்கு ஒரு வண்டி போட்டிருக்கீங்கன்னா ஆளுன்ற இடத்துல 1 இருக்கும். சப்போஸ் நீங்கள் 5 வண்டி போட்டிருக்கீங்க, டிரான்ஸ்போர்ட் வச்சிருக்கீங்க, டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க அப்படின்னா 5 வண்டி போட்டிருக்கீங்கன்னா உங்களுக்கு 5ன்னு காட்டும். இல்லை 10 வண்டி போட்டிருக்கீங்கன்னா 10ன்னு காட்டும். பக்கத்துல வந்து பார்க்கிங் அப்படின்றது எத்தனை வெஹிக்கிள் பார்க்கிங்ல இருக்கோ, அதாவது ஓவராலா 10 வண்டி நீங்க வச்சிருக்கீங்க, ஒரு 5 வண்டி பார்க்கிங்ல இருக்குன்னா அங்க பார்க்கிங்ல 5ன்னு காட்டும். இப்போ மூவிங்ல அங்க எத்தனை வண்டி இருக்கோ அது காமிக்குது. ஐடிலிங் அப்படின்றது வந்து உங்க வண்டி கீ ஆன் பண்ணி வெஹிக்கிள் சும்மா இருக்கு அப்படின்னா அது வந்து ஐடிலிங். ஸோ வந்து உங்களுக்கு ஐடிலிங்ல எத்தனை வண்டி இருக்கு. ஆஃப்லைன்ன்றது பாத்தீங்கன்னா நெட்வொர்க் இல்லாம வெஹிக்கிள் இருந்தாலோ இல்ல வண்டியில இருக்க பேட்டரி லைன் ஆஃப்ல இருந்தாலோ உங்களுக்கு ஆஃப்லைன் இருக்கும். ஸோ எத்தனை வண்டி இப்போ ஆஃப்லைன்ல இருக்கு அப்படின்றது மேல உங்களுக்கு 2ன்னு காட்டும். கீழே இருக்கிறது உங்களோட வெஹிக்கிள் நம்பர். நீங்க என்ன மாதிரி நேம்ல வந்து உங்களோட வெஹிக்கிள் நம்பர் கொடுக்கணும்னு நினைக்கிறீங்களோ கொடுத்துக்கலாம். அதுக்கு கீழே இருக்கிறது வந்து எவ்வளவு நேரமா பார்க்கிங்ல இருக்கு அப்படின்னு காட்டுது. இப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்க்கிங் சின்ஸ் 1 hour 35 minutes அப்படின்னா லாஸ்டா ஒரு 1.5 மணி நேரமா வெஹிக்கிள் வந்து அந்த லொகேஷன்லயே பார்க்கிங்ல இருக்கு. என்ன டேட்டுக்கு எத்தனை மணில இருந்து வெஹிக்கிள் பார்க்கிங்ல இருக்குன்றது உங்களுக்கு டைமோட கீழே காமிச்சிரும். நெக்ஸ்ட் வந்து அவங்க என்ன லொகேஷன்ல இருக்காங்க, அதாவது சப்போஸ் அவங்க ஒரு ரோட்ல எங்கேயாவது நின்றுட்டு இருந்தாங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த ரோடோட லொகேஷன் அட்ரஸ் வந்து இந்த இடத்துல காமிச்சிரும். இல்ல அவங்க சப்போஸ் ஏதாவது ஒரு லொகேஷனை வந்து அவங்க ஜியோ ஃபென்சிங் பண்ணி வச்சிருக்காங்க. இப்போ எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இதில் HDC APன்னு இருக்கு. அது அவங்களோட ஹெட் ஆஃபீஸாக இருக்கலாம், ஆந்திர பிரதேஷ் அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா கியான் இருக்கு. ஸோ கியாவோட ஒரு வேர் ஹவுஸோ ஏதோ ஒரு இடத்துல அவங்க நிப்பாட்டி இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஜியோ ஃபென்சிங் பண்ணி அதுக்குன்னு ஒரு பர்டிகுலர் நேம் கொடுத்தீங்கன்னா அந்த லொகேஷனுடைய நேம் உங்களுக்கு காட்டும். வெஹிக்கிளை செலக்ட் பண்ணி உள்ள போனீங்கன்னா உங்களுக்கு வெஹிக்கிள் எக்ஸாக்டா எந்த லொகேஷன்ல இருக்கு அப்படின்றத உங்களுக்கு காட்டும். இதை நீங்க மேப்ல ஜூம் அவுட் பண்ணி பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கிளியர் அவங்க எந்த ஊர்ல இருக்காங்க அப்படின்றது உங்களுக்கு ஜூம் அவுட்ல தெரியும். பர்டிகுலரா அவங்க எந்த லொகேஷன்ல இருக்காங்கன்னு பார்க்கணும். நல்லா ஜூம் பண்ணி பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஸ்ட்ரீட்ல எந்த ஏரியால இருக்காங்கன்றது முதற்கொண்டு உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட் ஆப்ஷன் இதுலயே வந்து நீங்க அவங்க எந்த ரூட்ல டிராவல் ஆகி வந்தாங்க அப்படின்றத இங்க மேல இருக்க பிளேபேக்கோட சிம்பிளை கிளிக் பண்ணீங்கன்னா அவங்க எந்த ஏரியால ஸ்டார்ட் பண்ணி எந்த ஏரியால வந்து லாஸ்டா ஃபைனலா நின்றுருக்காங்கன்றது இங்கே உங்களுக்கு காமிச்சிடும். இதுக்கப்புறமேட்டு லேசா ஸ்கிரீனை ஸ்வைப் பண்ணீங்க அப்படின்னா இங்க வந்து இன்னைக்கு எவ்வளவு கிலோமீட்டர் இவங்க ஓட்டி இருக்காங்க, எவ்வளவு ஓவரால் ஓடோமீட்டர் வண்டி ஓடி இருக்கு, அதுக்கப்புறமேட்டு எந்த அட்ரஸ்ல இருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு காமிச்சிடும். கீழே பாத்தீங்கன்னா சேஃப்டி பார்க்கிங் இருக்கும். இது ஒரு முக்கியமான ஆப்ஷன். இந்த சேஃப்டி பார்க்கிங் வெஹிக்கிள் பார்க்கிங் ஸ்டேட்டஸ்ல இருக்கும்போது நீங்க செலக்ட் பண்ணீங்கன்னா எப்போ வந்து அவங்க பார்க்கிங்ல இருந்து வெஹிக்கிள் ஆன் பண்றாங்களோ இமீடியட்டா உங்களுக்கு அலாரம் அடிக்க ஆரம்பிச்சிடும். சப்போஸ் உங்களுக்கு அது வேணாம் அப்படின்னா நீங்க டிசேபிள் பண்ணிக்கலாம். கீழே இன்ஃபோன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்கன்னா உங்க வெஹிக்கிள் எவ்வளவு நேரம் ஐடிலிங்ல இருந்திருக்கு, மூவிங்ல இருந்திருக்கு, பார்க்கிங்ல இருக்குன்ற எல்லா ரிப்போர்ட்டுமே அதுல உங்களுக்கு ஷோ பண்ணும். வெஹிக்கிளோட பேட்டரி ஸ்ட்ரென்த் எவ்வளவு இருக்கு, ஆவரேஜ் ஸ்பீட் எவ்வளவு செட் பண்ணிருக்கீங்க, ஓடோ டிஸ்டன்ஸ் எவ்வளவு இருக்கு, எல்லாமே உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் காமிச்சிரும் வெஹிக்கிள் பத்தி. இதுக்கப்புறம் பக்கத்திலேயே வந்து மோர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணீங்க அப்படின்னா எக்கச்சக்கமான ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு உள்ளுக்குள்ள இருக்கு. அதுல வந்து இப்போ நீங்க ஏசி ரிப்போர்ட், அலாரம் ரிப்போர்ட், ஃபியூல் நோட்டிபிகேஷன், நியர்பை வெஹிக்கிள்ஸ், எக்ஸிக்யூட்டிவ் ரிப்போர்ட், பிரைமரி இன்ஜின், இது எல்லாமே பாத்தீங்கன்னா நீங்க போட்டிருக்கிறது பேசிக் டிவைஸ்ன்றனால உங்களுக்கு தேவையான சில ரிப்போர்ட்ஸ் மட்டும் இதுல இருந்து எடுத்துக்கலாம். இதுலயே எங்க கிட்ட நிறைய அட்வான்ஸ் மாடல்ஸ் ஃபியூல் மானிட்டரிங் பண்ற டிவைஸ் நிறைய இருக்கு எங்க கிட்ட. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான ஃபியூச்சர்ஸ்மே இதுக்குள்ள வச்சிருக்கோம். ஸோ நீங்க பேசிக் டிவைஸ் போட்டதுக்கு ஏற்ற மாதிரியான ஃபியூச்சர்ஸ் என்னென்ன இதுல பார்க்கலாம்னா சைட் ரிப்போர்ட், டிராவல் சம்மரி, வெஹிக்கிள் இன்ஃபோ, ஸ்பீட் வயலேஷன், எக்ஸிக்யூட்டிவ் ரிப்போர்ட் உங்களோட டிவைஸ்க்கான ஃபியூச்சர்ஸ்ல இருந்தே பார்த்துக்கலாம். இது இல்லாம வேற வேற டிவைஸ் போடுறவங்களுக்கு நிறைய ஆப்ஷன்ஸும் இருக்கு. எக்ஸாம்பிள் இப்போ நீங்க டிராவல் சம்மரி கிளிக் பண்றீங்க. டிராவல் சம்மரிக்குள்ள போறீங்கன்னா இங்க பாருங்க இந்த வெஹிக்கிள் வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க, எப்போ எண்ட் பண்ணாங்க, அதாவது நிப்பாட்டினாங்க, ஸ்டாப் பண்ணாங்க, அதுக்குள்ள எவ்வளவு டிஸ்டன்ஸ் ஓட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே உங்களுக்கு சைட்ல காமிச்சிரும். இது எதுக்காகனா இப்போ நீங்க வந்து ஒரு டிராவல்ஸ் வச்சிருக்கீங்க, ஒரு சைட்ல இருந்து இன்னொரு சைட்டுக்கு போறாங்க லொகேஷனுக்கு, கரெக்டா எவ்வளவு கிலோமீட்டர் எவ்வளவு நிமிஷத்துல போயிருக்காங்க அப்படின்றத இதுல ஈஸியா நீங்க பாத்துக்கலாம். பிளேபேக் ஆப்ஷன் தான் வந்து மோஸ்ட்லி எல்லாருமே யூஸ் பண்றது. ஸோ இந்த பிளேபேக் மூலியமா நீங்க வந்து இன்னைக்கு டுடே எவ்வளவு தூரம் ஓட்டிருக்காங்க, எஸ்டர்டே எவ்வளவு தூரம் ஓட்டிருக்காங்க, இந்த வீக் ஃபுல்லா எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க, அதுக்கப்புறம் கஷ்டமா பர்டிகுலர் டைம் டு பர்டிகுலர் டைம் வந்து எவ்வளவு கிலோமீட்டர் ஓட்டிருக்காங்க அப்படின்றது எல்லாமே நீங்க இந்த ஆப்ஷன் மூலியமா பாத்துக்கலாம். இது மூலியமா இங்க பாருங்க இவர் எப்போ ஸ்டார்ட் பண்ணாரு, எந்த லொகேஷன், எந்த லொகேஷன்ல கடைசியா முடிச்சாரு, அதுக்கு நடுவில் எத்தனை டைம் ஐடிலா நின்றுருக்காரு, அந்த ரிப்போர்ட்ஸ் எல்லாமே இங்க வந்துடும். அது இல்லாம நீங்க ப்ளே பண்ணி பார்க்கறனாலும் ப்ளே பண்ணியே பார்த்துக்கலாம். ப்ளே பண்ணீங்க அப்படின்னா இங்க ஸ்பீடும் இருக்கு, 2x 3x ஸ்பீடும் இருக்கு. அது மூலியமா அவங்க எந்தெந்த ரூட்ல டிராவல் பண்ணி போனாங்கன்றதை நீங்க ஜூம் பண்ணி ஸ்லோவா பார்த்துக்கலாம். இவ்வளவு ஃபியூச்சர்ஸ் இருக்கு. 24/7 உங்களுக்கு சப்போர்ட் அண்ட் சர்வீஸும் இருக்கு. உங்களுக்கு ஜிபிஎஸ் டிவைஸ் அப்படின்னு தோணுனாலே வேமோசிஸ் தான். நீங்க எப்பனாலும் வேமோசிஸ் கால் பண்ணலாம். கீழே கொடுத்துருக்க நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க.